ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ஆழ்வார் பாசுரத்தில் சொல்கிறாரு, பெருமாளை பார்த்து பொல்லா திருக்குறளா அப்படிங்கிற வார்த்தையை பண்ணுவார். அழகிய குள்ளப்பையா அப்படின்னு அர்த்தம், பொல்லாத வேண்டான்னு அர்த்தம். அதனால் ரெண்டும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றே தான். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகேயுள்ள கேரளபுரத்தில் நிறம் மாறும் அதிசய விநாயகர் கோவில் உள்ளது. இந்த விநாயகர் 6 மாதம் கருப்பாகவும் 6 மாதம் வெண்மையாகவும் மாறிக்கொண்டிருப்பது இங்குள்ள சிறப்பம்சமாகும். இந்த பூத பிள்ளையார் பற்றி விளக்கம். அவர் ஸ்கல்ப்டர்ஸ், நம்முடைய சிற்பிகள் ரொம்ப பெரிய அளவுக்கு விஞ்ஞானத்தை அறிந்திருந்தார். மேபி தே டோன்ட் யூஸ் த வேர்ட் சயின்ஸ், பட் அவர்கள் சொல்கிறது செய்கிறது எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிங்காரவேலன் கோயிலில் முருகன்கிட்டேருந்து கொண்டு வர்ற வேல் வச்சா அதுக்கு வேத்து கொட்டுது அப்படின்வீங்க. சிக்கல் இருக்கு இல்லையா, அங்கே அந்த வேல் எங்கேருந்து திருச்செந்தூர்லேருந்து கொண்டு வராங்க. அதாக்கா அதை எடுத்துகிட்டு சாமிக்கிட்ட போகிறபோது அதுக்கு வேத்து கொட்டும் அப்படின்னு. அதனுடைய பேக்ரவுண்டு என்ன, ஒரு ஹை டென்சிட்டி மெட்டல், ஒரு லோ டென்சிட்டி மெட்டல், ரெண்டும் வரும்போது தேர் வில் பி மாய்ஸ்சர் ஃபார்ம்டு இன் தி மெட்டல். ஒரு ஈரம் உருவாகிறது, அதை இவங்க வேத்து கொட்டுது அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் ஒரு 6 மாதம் ஒரு கிளைமேட்டு, இன்னொரு 6 மாதம் ஒரு வேறு ஒரு விதமான கிளைமேட் இருக்கும். அதை வைத்து கொண்டு அவங்க அந்த மாதிரி ஒரு மெட்டலில் இல்லை ஒரு மெட்டீரியலில், ஏன்னா அந்த காலம் வெறும் மெட்டீரியல் இல்லை, பஞ்சலோகத்தில் செய்கிறது இருக்குது, காப்பரில் செய்கிறது இருக்குது, அந்த மாதிரியான ஒரு மெட்டலர்ஜி தான் அது கூட. இப்போது நவபாஷாணம்ன்றோம். நவபாஷாணம்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பாய்சன்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். 9 விதமான பாய்சன்ஸ். அப்படி கிடையாது. தே மேடு 9 டைப்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, டைப் ஆஃப் மூலிகை கெமிக்கல். 9 விதமான மூலிகைகளால் ஆன கெமிக்கல்ஸை ஒன்று சேர்த்து அதில் இருந்து இது பண்ணியிருக்காங்க. எதுக்காக செஞ்சாங்க, எந்த விதமான வியாதி ஜனங்களுக்கு இருந்தாலும் அந்த சிலையினுடைய தீர்த்தம் இல்லை அந்த அபிஷேகம் இது அதை எடுத்து சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு நல்லாகணுங்கிறதுக்காக. செவ்வாய் இஸ் எ மெடிக்கல் லார்ட். பழனியில் இருக்கிறது யார், மெடிக்கல் லார்ட், வைத்தியநாத பாவத்தில் இருக்கிறார். அதனால் அந்த சிலை நவபாஷாணத்தால் செய்யப்பட்டது. இதை நாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணணுமே தவிர, நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, காலப்போக்கில் இந்த காசு கொடுத்து அங்கே இருக்கிற ஐயருங்கிட்ட கொஞ்சம் சுரண்டி, ஏன்னா இவங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு இவங்க க்யூர் பண்ணி காட்டிட்டாங்கன்னா இவங்களுக்கு நிறைய துட்டு கிடைக்கும். அதனால் அந்த சாமியோட சிலையை சுரண்ட ஆரம்பித்தாங்க. அதனால் சாமி எலும்பும் தோலுமாக போய்ட்டாரு. வேறு வழி இல்லாமல் அவங்க ஒரு கோல்டு மாதிரி ஒரு மெட்டீரியலில் ஒரு ஸ்டாச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய அதை பற்றி ரிசர்ச் எல்லாம் போட்டு கமிட்டியெல்லாம் போட்டுட்டு அவங்க மூலவருக்கு வெறும் கோயில் அபிஷேகம் மாத்திரம்தான் அப்படின்னு இன்னொரு சிலை பண்ணி அதை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இந்த ஜனங்க கொண்டு போய் விடுற இந்த அபிஷேகத்துக்குள்ள மெட்டீரியலெல்லாம் அந்த 2வது சிலை மேலே தான் கூட்டுவாங்க. முதல் சிலையை அவங்க ஒன்லி ஃபார் கோயில் அபிஷேகம் தான் டச் பண்ணுறாங்க. இது மாதிரி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். சாமிக்கு அந்த கோமணம் கட்டி விட்டுருவாங்க. ராஜ அலங்காரமும் இருக்குது, கோமண அலங்காரம். காலையில் ஆண்டியாக இருப்பான், சாயந்தரத்துக்கு மேலே ராஜ அலங்காரத்துக்கு போயிடுவான் அவன். ஸோ அந்த கோமண துணி இல்லையா, அதில் கூட வைத்தியத்துக்கான ஒரு மெட்டீரியல், ஏன்னா அவன் கட்டின்னு கொடுத்தான், அந்த மெட்டலில் இருந்து வருதுங்கிறதுனால பீப்புள் யூஸ். அண்டு எங்கிட்ட கூட வந்து அந்த ஒரிஜினலாக முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி சாத்தின அந்த கௌபீன வஸ்திரம் இல்லையா, அது இருக்குது எங்கிட்ட. எப்படி வந்தது அப்படின்னா, இந்த ரத்தனகிரி போன போது லாங் பேக் சாமி எழுதினார் பழனி கௌபீனம். அப்போ சஷ்டி. நேராக பழனிக்கு போனேன். அவங்க என்ன பண்ணாங்க, முருகனுக்கு அபிஷேகம் ஆனவுடனே அந்த துணி இல்லையா, அதை ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சு முருகனுக்கு சாத்தின ரோஜா மாலை, சந்தனம், விபூதி, பூவு எல்லாத்தையும் வச்சு என்கிட்ட கொடுத்தாங்க. அண்டு அவன் என்கிட்ட கொடுக்கறதுக்கு காரணமே கிடையாது. ஸோ அவன் அப்படியே கொடுத்தான். நான் எடுத்துன்னு நேராக ரத்னகிரிக்கு வந்தேன். இப்போ வெடிகால ஒரு 5-6 மணி இருக்கும். சாமி அப்படியே காத்துன்னு இருக்கார் எனக்காக. அந்த தட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே அவருடைய ரூம் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, ஆள் ஜனங்களை பார்க்குற இடம், கோயில் இல்லை வெளியே, அது கீழே போனால் ஒரு குகை மாதிரி இருக்கும், சின்ன குகை மாதிரி இருக்கும். அங்கே ஒரு கண்ணாடி,
ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்கும், ஒரு வேல் இருக்கும். இந்த தட்டை கொண்டு போய் அப்படியே வச்சுட்டாரு. வச்சுட்டு ஐ ஹவ் டு கிவ் யூ கௌபின தீட்சை. ஏன்னா நாங்கள்லாம் பழனி ஆண்டவனுடைய பரம்பரையில் வந்தவங்க, அந்த குரு பரம்பரையில் வந்தவங்க. நான் உனக்கு அந்த தீட்சை கொடுக்கணும், அதனால் கொடுத்துட்டேன். பட் நீ உலகமெல்லாம் போகணும், இந்த மாதிரி கவுனம் கட்டிட்டு நீ ஏரோப்ளேனில் போய்கிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டுலாம் வர்றது பாசிபிள் இல்லை. இது எங்கிட்டயும் இருக்கட்டும், ஏதாவது ஒரு காலத்தில் தேவைப்பட்டால் கொடுப்பேன், இல்லைனா யூ கேன் பி யுவர் செல்ஃப். நீ எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கலாம், முறைப்படி அந்த டைமுக்கு நான் கொடுத்துட்டேன் உனக்கு அப்படின்னு சொன்னார். இப்படி ஆன்மீகத்தில் பல விஷயங்கள் இந்த வழக்கமாக வாழையடி வாழைன்னுவாங்க, ஒரு வாழை அதுக்கள் இன்னொரு வாழை வரும். அப்போது ஒரு வழிமுறை இருக்குது, யார் யார் எந்தெந்த ரூட்டில் வந்தாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வழிமுறைகள் இருக்குது. உங்களுக்கு அந்த டிசர்விங் குவாலிஃபிகேஷன்ஸு குவாலிட்டி இருந்தால் அது தானாகவே நடந்துடும். நம்ம எதையும் தேடி அலைய வேண்டியதில்லை. எல்லாமே எனக்கு சாமி எதுன்னு அதுதான், பொறு தேடி இரு எல்லாமே தேடி வரும்னார். நீ இன்னுமே பண்ண வேணாம், எல்லாமே உன்னை தேடி வரும், பொறு தேடி இரு எல்லாமே தேடி வரும் அப்படின்னார். அதனால் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான அனுபவங்களும், நான் காட்டுக்கு போனதாகட்டும், தீட்சைகள் வாங்கினதாகட்டும், மகான்களை பார்த்ததாகட்டும், கைலாசத்துக்கு போனதாகட்டும், எல்லாமே என் வாழ்க்கையில் ஒரு அன்பிளான்டாக ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் அலாங் வித் த ஃப்ளோ ஆஃப் த வாட்டர் இந்த கட்டை போயிட்டு ஃப்ளோ ஆகும். அந்த மாதிரி பேரூராற்று படுவும் புனை போல் நற்காட்சி தெளிந்தனம் அப்படின்னு புறநானூட்டில். இது மாதிரி என் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விதமான அனுபவங்களும் நான் தேடியவை அல்ல, தானாக அந்தந்த நேரத்துக்கு அது நடக்கும். விதவிதமான அனுபவங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில். அண்டு பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறதுக்காக கூட நடக்கும். இது ரைட்டு எதிராங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பல விதமான அனுபவங்கள் வரும். அதை வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு லெசன்ஸ் கிடைக்கும். we will also learn something new. வெட்ட வெளியில் தியானம் செய்து சித்தி பெற்றதால் ஒரு சித்தர் கடுவெளி சித்தர் என்று அழைக்கப்பட்டார். இவர் காஞ்சியில் சமாதியானதாக கூறப்படுகிறது. இவரை பற்றிய வரலாற்றை யாரும் முறையாக அறியவில்லை. ஆனாலும் இவர் எழுதிய ஆனந்த களிப்பு போன்ற பாடல்கள் மிகவும் பிரபலமானவை. இந்த வெட்டவெளி தியானம் பற்றியும் அவரை பற்றியும் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் வெட்டவெளி. அதாவது அவங்க சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த 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 இடம் இதுதான் வெட்டவெளி. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, ரூம்குள்ளே உட்காந்துன்னு பண்ணுறது ஒன்று, ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணுறது ஒன்றுன்னு. இது என்ன பிரார்த்தனா தியேட்டரா, ஓப்பன் ஏர் தியேட்டர்னு சொல்கிறது? அந்த மாதிரி கிடையாது. வெட்டவெளி என்பது நாம் யோகத்தில் ஆள்கிற போது we get connected to this சிதாகாஸ், எம்டி ஸ்பேஸ், அதுதான் வெட்டவெளின்னு சொல்கிறது. சிதம்பர நடராஜரிடம் தியானம் செய்து இறைவன் அளித்த பொற்காசுகளை படியினில் வைத்து பெற்றதனால் அன்று முதல் ஒரு புலவருக்கு படிக்காசு புலவர் என்று அழைக்கப்பெற்றார். இவரை பற்றி விளக்கம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எவ்வளோ பேர் கடவுளை ரொம்ப சீரியஸாக சேஸ் பண்ணவங்கலாம் இருக்காங்க. ஸோ இவர் எதை பாடினாலையும் இவர் ஒரு படியில் காசு அளந்து கொடுக்கணும். அந்த காலத்தில் கரன்சி எல்லாம் கிடையாது, டாலர் கிடையாது, பவுண்டெல்லாம் கிடையாது. இவங்க பாடுறதுக்கு அவங்க அளந்து கொடுப்பாங்க, ஒரு படி அப்படிங்கிற மாதிரி அளந்து கொடுப்பாங்க. ஸோ இவர் தான் பாடினா அதுக்கு ஒரு படி காசு சம்பாவனையாக வாங்குவார். அவருடைய என்ன சொல்கிறது, எர்னிங்ன்றது படி காசு அப்படின்றதுனால அந்த மாதிரி வந்துச்சு. Question from Radhika. Dearest God, why isn't Pitruloka, Vaikunta, Kailasha, Manidvipa or Yamaloka not mentioned as part of 14 lokas? Are there more of such lokas not mentioned? Also, you mentioned that Patala Loka is America and there are many places on earth like Sirka in Nepal, Nagaland, Nagarkoil and many in Karnataka which are Nagaloka. So does this mean all the other or many of the other lokas also exist on earth? நீங்கள் லோகம்ன்றது ஏதோ ஒரு கண்ட்ரின்னு நினச்சிக்கிறீங்க, அப்படி இல்லை. இப்போ அமெரிக்காவை பாதாள லோகம்னு சொல்கிறோம்.
அப்போ அமெரிக்கா இஸ் பார்ட் ஆஃப் திஸ் குளோப் ஆர் நாட்? இந்த உலகத்தினுடைய உருண்டுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் அது இருக்குது. ஸோ இந்த 14 உலகங்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அது பூராவுமே நீங்கள் ஒரு பூமத்திய ரேகை அட்சரேகைன்னுவாங்க. நிஜமாக அந்த மாதிரி ஒரு யாரும் கோடெல்லாம் கிழிச்சு வைக்கல பூமியில். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹாரிசான்டல் வெர்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாகலோகம் நிறைய இடத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே, அதாவது அந்த ரவுண்டு எங்கே திரும்புதோ, பூமத்திய ரேகை அட்சய ரேகை அந்த மாதிரி இடங்களில் அந்த நாகங்கள் சம்மந்தப்பட்டது இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால் உலகத்தில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி தனித்தனி உலகமெல்லாம் இல்லை. அந்த 7-14 உலகம் இங்கே தான் இருக்குது. பாதாள லோகம்ன்றது அமெரிக்கா. ஏன் அந்த பாதாள லோகம் சொன்னாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவிலிருந்து அவங்க பார்க்குற போது அது அந்த ஆங்கிளில் இருக்குது. நம்ம மேலேயும் அவங்க கீழே இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நான் சொல்லியிருக்கேன், கொலம்பஸ்ஸு இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வரோம். பட் பிகாஸ் டயமெட்ரிக்கலி ஒரு ஆப்போசிட் கனெக்ஷன் இருக்கிறதுனால லேண்ட்ஸ் அப் இன் அமெரிக்கா இல்லையா. அப்போ அங்கேருந்து அவங்களாம் என்ன சொல்கிறான், ரெட் இண்டியன்ஸ்ன்றான். இண்டியன்ஸ் ரெட் இண்டியன்ஸ்ன்ற மாதிரி. பகீரதன் தவம் பண்ணுறான். எதுக்காக? அவனுடைய மூதாதையர்கள் சாம்பலாகி கிடக்கிறாங்க. அப்போ ஆஷ் ஐலாண்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அமெரிக்காவில் தான் இருக்குது. அங்கே குதிரை கட்டி வச்சுருந்தாங்க, அதனால் ஹார்ஸ் ஹில்லுன்னு பேர் இருக்குது. அந்த ரிஷி ஒருத்தர் அங்கே தாடி வச்சுன்னு தவம் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அவர் பேர் கபிலர். ஆரண்யம்னா காடு. கபிலர் தவம் செய்த ஆரண்யம் கபில ஆரண்யம், தட் பிகேம் கலிஃபோர்னியா. ஸோ இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ஒரு ஸ்கேல் வச்சு பார்த்தா கலிஃபோர்னியா தான் வரும். அப்போ பாதாள லோகம்னு அவங்க ஏன் சொன்னாங்கன்னா இதுக்கு டவுனில் இருக்குது, அதனால் அந்த மாதிரிலாம் வந்தது. ஸோ பல விஷயங்கள் நமக்கு கற்பனையினால் நம்ம வித்தியாசத்தரமாக நினைக்கிறோமே தவிர இருக்கிறது ஒரு உலகம்தான். அந்த உலகத்தில் நாகலோகம் பல இடத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்கிறேன், அந்த அது ரேகைகள்னு வச்சுக்கோங்க, ஒரு இமேஜினரி ரேகைகள், அது பூராவே கனெக்டடாக இருக்கும். அதனால் அப்படி வருது. Question from Govindan sir. இல்லறமும் துறவரமும் வள்ளுவம் வலியுறுத்தும் 2 அறங்கள் தானே. இதற்கு மத்தியில் தாங்கள் இல்லறத்தில் துறவரம் என்ற கோட்பாட்டை வலியுறுத்துவது ஏன்? நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், ஒரு கல்யாணம் ஆகிட்டே குடும்பம் நடத்தாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஒரு ஆரம்ப காலத்தில் எதையும் ஒரு புரிந்து கொள்ளாத போது, அனுபவிக்காத போது அதில் ஏதோ இருக்குங்கிற மாதிரி ஒரு கிக்கு இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், யூ கெட் சேச்சுரேட்டட். அதுக்கப்புறம் குடும்பத்திலலாம் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வராது. தேர் யூஸ் டு பி எ கிங் கால் யயாதி. அந்த யயாதி எவ்வளோ தான் அவன் வந்து பயாலஜிக்கலாக அவனுடைய டிசைர்ஸை கொஞ்சம் பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலையும் அவனுக்கு ஆசை தீரவே இல்லை. வயசாகிடுது அவனுக்கு. அப்போ என்ன பண்ணுறதுன்ற போது அவனுக்கு ஐடியா கொடுக்குறாங்க, உனக்கு 3 பசங்க இருக்காங்க, அந்த 3 பசங்களில் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய யூத்து உனக்கு கொடுத்துட்டு உன்னுடைய ஓல்டேஜ் அவங்க வாங்கிக்கிறதா இருந்தாக்கா நீ இன்னும் என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. ஸோ 3ஆவது பையன் ஒத்துக்கிட்டான். இவன் வந்து அவனுக்கு ராஜ்யத்தை அது காம்பன்சேஷனாக கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸோ அட் சம் டைம் ஈ காட் போர்டு, நமக்கு இது வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு, இருந்தாடாப்பா உன் ஏஜ் நீயே வச்சுக்கோ, என் ஏஜ் எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொன்னான். இன்னொரு உபனிஷத் ஸ்டோரி ஒன்று இருக்கும். ஒரு ஆள் கடலுக்கு அடியில் உட்காந்துட்டு ஒரு ரிஷி தவம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் தலை மேலே மீனுங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக குடும்பம் நடத்தின்னு போயின்னே இருந்துச்சு. இந்த ஆள் நினச்சார், நாம் முட்டாள்தனமாக தண்ணி கடியில் உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மீன் கூட்டம்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னாச்சு, அந்த நினப்பு வந்தவுடனே அவருக்கு அந்த மீனாக பறக்கிற பாக்கியம் கிடச்சிச்சு, இல்லை அந்த கரிசு கிடச்சிச்சு, ஏதோ ஒன்று. இப்படி அதாவது ஹி கேம் அவுட் ஆஃப் தி அந்த தவம் செய்கிற நிலையிலிருந்து. ஸோ திருப்பியும் அந்த கடற்கரை ஓரமாக போகிறபோது மீன்களை பார்த்தாரு. நம்ம புத்தி கெட்டு போய் இதை பார்த்து தானே திருப்பியும் வந்தோம் அப்படின்ற மாதிரி. அதனால் இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, சேஞ்ச் இஸ் அ லா ஆஃப் லைஃப் அப்படின்வாங்க. மாற்றங்கள் தான் மாற்ற முடியாத விஷயங்கள். ஸோ வெனவர் யூ டோன்ட் கெட் சம்திங் யூ ஃபீல் லைக் கெட்டிங் இட். இப்போது நீ ஒரு நாள் புரட்டாசி சனிக்கிழமை சஷ்டி யூ கோ ஆன் எ ஃபாஸ்டிங்.
Maybe only one day you are trying to fast. But on that day you will miss every food. Badam kheer saappanum, masala dosa saappanum, vada saappanum. Not that every day you are taking badam kheer or masala vada. And நீ நல்லா பம்முன்னு சாப்பிட்டு உட்காந்துன்னு இருக்கேன்னு வச்சுக்கோ. அப்போ even if I offer you a glass of badam kheer, you will say, no, I feel like vomiting, Baba, I don't want. அதனால் இதெல்லாம் ஒரு infatuation of the mind and a curious desire, and nothing is true. See, I have fasted for 48 days just with one glass of cow's milk, and even totally without any food I fasted for 9 days. Then in Tiruvannamalai for 48 days I used to fast differently. ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் பசும்பால் சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிடணும், தண்ணி காஃபி டீ எதுவுமே வேணான்றது, இப்படிலாம் விதவிதமான ஃபாஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். According to me, it is just to develop a type of a vairagyam, that's all. உனக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐ am not obeying to my mind, I will control my mindன்னு சொல்கிறதுக்காக. See, we have two things. One is emotion, the other is rational mind. So emotional mind is always desire of something, rational mind is always trying to keep lagan. இது வேணாம் இது வேணுங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த விரதங்கள் இதெல்லாம் எதுக்காக வச்சாங்கன்னா, டு அசர்ட் தி பவர் ஆஃப் தி ரேஷனல் மைண்ட் ஓவர் தி எமோஷனல் ஹார்ட். ரெண்டும் வேறு வேறு ஃபங்க்ஷன்ஸு. அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாரு, உருவும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். கடவுளை பார்த்தா வி ஷுட் க்ரை, வி ஷுட் மெல்ட் அட் த சைட் ஆஃப் காட். முருகா 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 அப்படிங்கிற மாதிரி அது உருகிறது. அது ஒரு பாவனை. ஒரு பக்தி மார்க்கத்தில் அழுதால் ஒன்றே பெறலாமே, வனைந்து வனைந்து ஏற்றி ரொம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து ஊற்றிடும் கண்ணீர். அதனால் these are all the various experiences which a strong devotee gets at the sight of the God when he is emotionally attached or attracted to God. ரேஷனல் மைண்டுங்கிறது வேறு. அது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக when you are walking you see a snake, the rational mind will tell you that a snake is passing there is fire and all. So சென்ற இடத்தில் செல்ல விடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு. அதனுடைய போக்கில் போகாமல் பிடிச்சி வைக்கிது இல்லையா, அதுதான் அறிவுன்னு. அப்போ அறிவு என்ன, அற்றம் காக்கும் கருவி, சிறுவருக்கும் சென்று அழிக்கல் ஆகாத அரண். உன்னை எல்லா எதிரிகளிடத்திலிருந்தும் காப்பாற்றுகிறது தான் அறிவுன்றது. இப்போ ஒரு கத்தி வச்சுருங்க, கன் வச்சுருக்க, யுவர் விரோதி வில் கிக் தட் கன் அண்ட் யூ வில் டேக் அவே யுவர் ஸ்வார்டு இல்லையா. உங்கள்கிட்ட இருக்கிற அறிவு அவனால் பிடுங்க முடியாது இல்லையா. செருவர்க்கும் எதிரிகளாலும் உங்கள்கிட்ட கவர முடியாத வெப்பன் ஏதாவது இருந்தால் அதுதான் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு வண்டி இருந்தால் அதுக்கு ரெண்டு எருது இருக்கும். ஒன்று ஹார்ட்டு, த அதர் இஸ் மைண்டு. யூ ஆர் த பேசஞ்சர், யுவர் ஆத்மா ஆர் யுவர் பாடி, வாட் எவர் இட் இஸ். ஸோ யூ ஹவ் டு யூஸ் போத் அண்ட் ரைட் திஸ் ஜேர்னி. இந்த வாழ்க்கை என்ற ஜேர்னியை எப்படி பண்ண வேண்டியிருக்கும். கடவுள் அதுக்காக தான் மனசுங்கிற எமோஷ்னல் ஆர்கனாகவும் இருக்கார், பிரெயின்னு சொல்லக்கூடிய ரேஷ்னல் ஆர்கானாவும் இருக்கிறார். முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அறிவு கொண்டு அறிவார் அறியும் தரமா. முருகன் நமக்கு குரு அப்படின்றது அறிவை வச்சு ஆராய்ச்சி பண்ணால் மாட்டுமா அப்படின்னு அர்த்தம். அறிவு கொண்டு அறிவார் அறியும் தரமா. அப்போ டு கெட் காட் யூ ஹாவ் டு யூஸ் யுவர் எமோஷன். And to live in this world, you have to use your brain also to balance the art. 26 ஜனவரி 1984 ஆண்டிலேயே ஞானத்தையும் அனைத்து சக்திகளையும் இவ்வளவு பெரிய தெய்வீக பதவியையும் பெற்ற தாங்கள் 1996 ஆண்டிற்கு பிறகுதான் முழு நேர ஆன்மீகத்தை தொடங்கியிருக்கிறீர்கள். இதற்கான காரணங்கள் ஏதாவது இருக்கின்றன? Every 12 years there is an elevation of the spirit. அதான் மாமாங்கம் அப்படின்றது. That's why in all the temples also 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இது பண்ணாங்க. அண்ட் கும்பமேளா 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது. கும்பகோணத்தில் நடக்கிறாங்க இல்லையா மகாமகம், அதுவும் 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது. So in the year 84 I got enlightenment. So it took 12 years for me to get into 1996 after 12 years to go to my other levels.
So 1996 அப்புறம் 12 years. Is it not? So roughly you can say 2012. Is it not? 2012 we came to this place. Before that 2002, 2000 we came. We established all these things. So 2012 we established the Purna Brahmam temple and all that. Now 2024 is over. 2025 is almost getting over in another 4 months time. So every 12 years there will be a radical change of the spirit, and you don't decide it. You have a command, ஒரு கம்ப்யூட்டர் கமாண்ட் ஆர் ஸ்பேஸில் அனுப்புகிறவங்களுக்கு கமாண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்முடைய ஸ்பிரிட்டுக்கு ஒரு கமாண்ட் கொடுப்பாங்க. அதனுடைய போக்கில் இதெல்லாம் நடக்கும். இட் இஸ் நாட் தட் யூ கேன் டூ எனி திங். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரேன்னும். ஸோ யூ ஆர் லைக் ஏ கீ கொடுத்த பொம்மை, அண்ட் கீ கொடுத்தா அது ஜிங்குன்னு ஆடின்னு இருக்கும். அதனால் யூ ஹவ் நோ சே. The greatest of Mahatma on this earth is not deciding his life. If you go to Shirdi Sai Baba and you tell Shirdi Sai Baba, Baba apne chamatkar kar diya, but Shirdi Baba என்ன சொல்வாரு, அல்லா மாலிக் அப்படின்னாரு. எனக்கு என்ன தெரியும், எவ்ரிதிங் அல்லா நோஸ் அப்படின்னாரு. You go to Tirunamalai Sri Samyar Ram Surat Kumar Swami. So you say, Swami, you have done this great miracle. He will say, this beggar knows nothing. All my father Arunachala does. So any Mahan definitely knows that he is an instrument in the hands of God. He is only a Patradari. And the person who operates through him is God, a divine energy, is called Sutradari. So when I was in Mannadi Broadway in 1980s, some 5 books were published about me, my experiences of devotees who come to me and all that. So there was one cinema writer come director by name Vietnam Vidu Sundaram. So he came to me and said, Baba, we are publishing all your miracles into 5-6 volumes. I seriously said, சீக்கிரம் publish பண்ணுங்க. என்ன பாபா கிண்டல் அடிக்கிறீங்க? இல்லை, நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற புக்கை பார்த்து தான் நான் என்ன மிராக்கிள் பண்ணேன்னு எனக்கே தெரியும் அப்படி. So miracles happen by the will of God. They happen with the will of God. And no Mahatma ever is capable of performing any miracle. He is only an instrument. He is only a tool in the hands of God. The operation is done by the doctor through his hands. And he wears a glow. க்ளோவுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது இல்லையா? அவர் தான் டாக்டருடைய அறிவு, டாக்டர். அந்த மாதிரி இட் இஸ் காட் who operates through any Mahatma. Otherwise, why do you think Ramana Maharshi had cancer? Ramakrishna Paramahamsa had throat cancer. This Ram Sarat Kumar Swami had urinary tract cancer. So Buddha died out of food poison. So any Mahatma you take, God uses them, that's all. God just uses them. On their own, they are also like any one of you. They are also physical bodies, physical substances. The moment you are born on this earth, you have 9 holes. So 9 planets get connected to you through the 9 holes. So whichever may be a layman or a Mahatma, is definitely controlled by these 9 holes and 9 planets. And your whole life will be according to the moment. See, I have created all these things and I am following all that. But when I was to undergo 7.5 Saturn, I also suffered or not? Rama has to go for 14 years for Vanavasam, isn't it? Panchapandavas have to go for Vanavasam. Even no less a person than Lord Krishna was scolded by the society that he stole Chamantakamani. சூரியனுடைய ஒரு மணியை திருட்டாருன்னா அவருக்கு கூட தான் அபவாதமெல்லாம் வந்தது. ஜீசஸ் வாஸ் crucified. Jesus was such a noble man. Even in the last minute, he says, Father, forgive them, for they know not what they do. பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறிகளாது செய்கிறார்கள். Even the last minutes, he was trying to behave, very nobly. But when he asked for water, they don't give him water. He had a small lion cloth here, even that is falling. Then he loses heart. He says, Father, why have you forsaken me? God, why have you forsaken me?
So until he uttered that word, why have you forsaken me, his spirit was unable to leave the fetters of the body. Body is a jail. The spirit should liberate. So you should leave all attachments. So it's a big subject and it cannot be taught. You will experience. The taste of the pudding lies in eating it. There is no manam, there is no avamanam. ரெண்டுமே இல்லை, மானமும் இல்லை, அவமானமும் இல்லை. And like you, all the other people are also perishable commodities. Tomorrow they will be in the next burial place or cremation part. No one is big, no one is small in this world. You take anyone. Kanji Mahaperiva was there. Everything, thousands of people respect him. But you know, he had all problems on it. One eye could not see. The other eye, Dr. Badri Narayanan later founded Sankar Netralaya, operated. Then partial sight he got. So he will hold a torch like this and read like this. Eyes theriyadu. And once is one side of the lung, mann adichi, it stopped functioning. He had only one lung functioning. And he had chronic ulcer because he did not maintain the food habits, health habits. So he can take only வாழைப்பழ சத்துமாவு, வேற எதுவும் சாப்பிட முடியாது, அவருக்கு ஒத்தே வராது. So no less a person than such a great soul suffered. He physically suffered. One time, because of the ulcer, he is holding his stomach and crying. Not crying. All the people are crying. பெரியவாளுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் என் கர்மாவை அனுப்பிக்கிறேன், உங்களுக்கு என்ன இதில் ப்ராப்ளமோ அப்படின்னாரா. So any Mahatma undergoes karmas physically. Spiritually they are not affected. When Ramana Maharishi was there to operate the cancer katti here, they brought some surgeon from Vellore. So he said, I want to give you anesthesia. He said, will I remember God when you give anesthesia? He said, no, you will go into subconscious thing. He says, I will tolerate this, I don't want to forget God. So he wear his specs and kept one book, and he gave his hand as if it's not part of his body to the doctors who operated the cancer. So the difference between you and Mahatmas is, both will have karmas. But you will cry for small talaveli, jwaram, vaituvali. And even if big things happen to them and they are humiliated by putting in cross or pelted with stones and run from Mecca to Medina like Muhammad Nabi or food poison like Buddha, they don't bother. Udambarari, Uirararival. Udalukul Uttaman Urupurul contain. God is an indwelling spirit, indwelling light inside you. So they don't bother about this body. See, I can live right royally because I have created this organization, but I live a very simple life. It's not that, I cannot afford. I lead a very simple life. Even the young boys who are with me, they earn 5 lakhs per month and all. So they are now trying to live in hotels, comforts and other things. And even if it is offered to me when I travel with these boys, I am least interested. I always lived a very simple life. Because I am from a humble beginning, I am a village boy. My father was a school teacher. So always, whatever may be the ups and downs in my life, I have kept cool. I used to live with basic comforts and I never lived luxuriously. So I have trained my mind to accept and live with the minimum comfort. There are two things. One is comfort, the other is luxury. So you people in the younger age, when you see lot of money, wants to see what luxury is. And in my case, though I have seen millions of rupees and all this over the past so many years, I don't touch money also. I will not keep any money. I never touch money. And it's very difficult for you to live like me. I don't believe in increasing your luxuries and then, thinking I will ask this, I will ask that. So always live a life which you can afford. All the can lead a life which you can afford always. Okay, va? work தான். புத்தர், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம் இன்று அனைவருமே அன்பு, அகிம்சை, சகோதரத்துவம் இவற்றை சொன்னது போலவே தங்களுடைய ஆன்மீகமும்
இதே கோட்பாடுகளைத்தான் வலியுறுத்துகிறது. ஆனால் சனாதன தர்மம் யாகம் ஹோமம் என்று நித்திய அனுஷ்டானங்களைத்தான் வெகுவாக சொல்கிறது. அன்பால் சாதிக்க முடியாததை இது போன்ற நித்திய அனுஷ்டானங்களால் சாதிக்க முடியுமா? Even that is part of your life. Even see, there are 33 crores of celestials. They are no different from you. Like your IAS officer, IFS officers are from you. They got qualified and they are ruling, but their salary is being paid out of your taxes. So all these devatas are also from you. When you can also become a Indra, Chandra, Vayu, Varna, Nivriti and all that. Their food is through these yagams. Their food is through all the prayers you offer them. So in our Vedic values, all these things exist. All this Icha Sakti, Kriya Sakti, Jnana Sakti. Rauta, Mautan Sulangale, he is able to tame a big elephant. So that is what Icha Sakti. You have the mind to tame with a small angusam such a big elephant. Ants and other things are there, they are so small. But a bird can make the beautiful nest which you cannot. And birds can travel 20,000 miles from somewhere to water available areas like Vedantangal or anywhere, and you can't do that. You can't. That's called Kriya Sakti. So Icha Sakti is what the humans are having. Kriya Sakti is what the other creatures are having. And the race of Devatas are having highest level of Kriya Sakti and Icha Sakti, plus they have in addition one thing called as Jnana Sakti. They have Jnana Sakti. So whenever they say Lord is having Sri Devi, Bhudevi, when Muruga is having Valli Devi Anai, and when Pulyari is having thing, and Ayyappa is having Purna Pushkala, something, they don't mean wives. God is a luminous form. He is not like you and me. So they mean this. They mean the willpower, Icha Sakti, Kriya Sakti, and God is a Jnana Sakti. So அதை வச்சு அவங்க சொல்கிறது வள்ளின்னா இச்சா சக்தி, தேவியானன்னா கிரியா சக்தி, இப்படி தான் இதெல்லாம். ஸோ டு எ primitive society, the elders taught all these things in an understandable form of marriage, children, this, that. And gods have no physical body. They are all luminous bodies. எல்லாம் ஒளியாக இருக்காங்க, like a star in the galaxy, like the moon, all that. They are all luminous bodies. So humans, when they achieve penance, they are given postings as luminous bodies. Dhruva was a crown prince, now he is a Dhruva Nakshatram. Arundhati was the wife of Vasishtha Rishi, so now she is a star in the galaxy. When you get married, they will say, Ammi Medici Arundhati Pare, you should also take her as a role model and obey your elders and husband. Isn't it? All these are taught to a primitive society, and don't think they exist like you and me. They are luminous bodies. மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை, மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை, காணும் காட்சிகள் யாவிலும் எங்கள் கடவுளே சிவசங்கரம், மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை. திருப்பதி சிவசங்கரம் இரு கைகளில் சங்கு சக்கரம், அள்ளி வழங்கிடும் பொன்கரம் அந்த அமுத சுரபி சங்கரம், உயிரில் கலந்த சங்கரம் என் உணர்வில் நிறைந்த சங்கரம், சங்கரம் மனதில் வாழும் ஈசனை.
குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.